நான் தான் உன் வீட்டு கதவை தட்டேன். ஏமா நீங்களா? இன்னும் நீங்க போகல? இந்த ஊர்ல எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க, கால்ரா நோய். நான் கூட நோய்க்கு பயப்பட்டா என்ன ஆகுறது? இந்த ஊர்ல நான் பிரசாதம் சாப்பிட்டேன்ல, இந்த வேப்பிலை சாருனால இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு உன் வீட்டுக்கு வந்தேன். இந்த நடுராத்திரில வேப்பிலை அரைக்கிறியே, எதுக்கு? எதுக்காகமா? அதில்லடி, நடுஜாமம் தாண்டுனா பேய் கூட்டம் இந்த ஊர் எல்லையை தாண்டி வந்து எல்லா ஜனங்களையும் தின்னு தீத்துடுண்டி. நாம மனுஷங்க, நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? காப்பாத்தணும்னா அந்த அம்மன் தான் காப்பாத்தணும். பாரு, இந்த வேப்பிலை தண்ணிய ஒவ்வொரு வீட்டு வாசப்படி மேல தெளிச்சுட்டு மேற்கெல்ல வரையில போய் மிச்சத்தை ஊத்திட்டு வா. நல்லா இருக்கு நீ சொல்றது. இந்த நடுராத்திரில போய் ஊரெல்லாம் வேப்பிலை தண்ணி தெளிச்சிட்டு இருந்தா ஏன் குடிசை யார் பாக்குறது? கவலைப்படாதடி, இந்த தண்ணிய தெளிச்சா எந்த நோயும் இந்த ஊர் பக்கமே வராது. விடியறதுக்குள்ள தெளிச்சிட்டு வா. நீ வர வரைக்கும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன். நிச்சயமா இருப்பல்ல? நிச்சயமா இருக்க. நீ திரும்பி என்கிட்ட வர வரைக்கும் இந்த குடிசையில இருந்தே இல்ல, இந்த ஊர்ல இருந்தே போக மாட்டேன். என் மேல ஆணையா? ஓ மேல ஆணை. பாரு, திரும்பி மட்டும் பார்க்காம போயிட்டு வரணும். சரி, உன் பேச்ச நம்பி போறேன். என் குடிசை ஜாக்கிரதமோ, ஆணையிட்டு இருக்க மறந்துடாத. நடுராத்திரி எத்தனை வீட்டுல தடிக்கணுமோ என்னமோ, அதுக்குள்ள விடிஞ்சிரும். எப்படியோ ஊர் நல்லா இருந்தா சொல்றேன். ஐயோ, அந்த அம்மா சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு தெரியலையே. உரியில சோறு இருக்க போட்டு தின்னு ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேனே. போய் சொல்லிட்டு வந்துடுறேன்.